ஏன்னா அந்த நம்பிக்கைய கேள்விக்குறியாக்குற மாரியான சில சம்பவங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சமீபத்தில தென்காசியில கூட ஒரு அரசு மருத்துவமனையில ஆமா, ஆமா. ஒரு சாதாரண தாவேக்காவுடைய நிர்வாகி ஒரு பெண். ம். அந்த அம்மா கோட்ட போட்டுக்கிட்டு அந்த அரசு அதாவது அந்த அரசு மருத்துவமனைக்கு மருத்துவமனையில போய் அது விசாரிக்கிற அதான் காட்சிகள எங்க பார்க்க பெண்கள் ஆ ம அ அனுமதிக்கப்பட்ட இடம் அதுக்கு பேர். ம். குழந்தை பிரசவம் பார்க்கிற அறை, அந்த அறைக்குள்ள ஆண் போறார். இவர்களுக்கு அதிகாரம் வந்துவிட்டது. இவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்ல. இப்படித்தான் 1967 அண்ணா ஆட்சிக்கு வந்த பொழுது இதே விசில் அடிச்சான் குஞ்சுகள் தான். இதே திராவிட இயக்கம் தான், திமுக தான். அப்போ இதே போன்று தான் நடந்து கொண்டார்கள். அதை எல்லா மக்கள் வெறுத்து அதிமுக வாக்களித்தான். எம்ஜிஆர் முதலமைச்சர் வந்தார். எம்ஜிஆர் வந்த பிறகு 10 ஆண்டு காலம் கட்டுக்குள்ளே வைத்திருந்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா, சசிகலா வைப்பது தான் சட்டம். அவர் தான் சட்டமன்றம், அவர் தான் பாராளுமன்றம், அவர் தான் மேலவை கீழவை எல்லாவையும் அவர் தான். அதன் பிறகு மக்கள் தூக்கி போட்டான், திமுக ஓட்டு போட்டான். அப்புறம் திமுக தூக்கி போட்டான், அதிமுக ஓட்டு போட்டான். இப்படி மாறி மாறி கடைசியாக 2 பேர் வேண்டாயா, புதுசாக ஒரு ஆள் வேணும்னு இப்போ விஜய் ஓட்டு போட்டிருக்கான். இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் மக்கள் உங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் கவனத்திலிருந்து தவறிவிட்டால் உங்களையும் இதுதான் வரலாறு.